இப்போ நம்ம தமிழக வெற்றிக் கழகம் அதனுடைய தலைவரும் தமிழ்நாட்டுக்கான அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட்டாகவும் இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களுடைய ஹாரோஸ்கோப்பை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஹாரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் அண்ட் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். இவருடைய பிறந்த லக்னம் அப்படின்றது கன்னி லக்னம் வருது. கன்னி லக்னத்தில் பிறந்து கன்னி லக்னத்துடைய அதிபதியான மெர்க்குரி 10ஆம் இடமான தொழில் புகழ் ஸ்தானத்தில் சென்று அங்கே அது வக்ரமாயிருக்கு. அதுக்கு அடுத்து 10ஆம் இடத்துல இவருடைய 12ஆம் இடத்து அதிபதியான சூரியனும் இவருடைய 5, 6ஆம் இடத்து அதிபதியான சனியும் அங்கே இருக்குது. ஸோ இதில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, விஜயனுடைய இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி அமைஞ்சது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம வளர்கிற காலகட்டத்தில் தான் அவர் ஒரு திரைப்பட நடிகராக நம்ம முன்னாடி இருந்திருக்கார். ஹிஸ் லைஃப் வாஸ் டிரான்ஸ்பரண்ட். ஸோ நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு விஷயம், அவருடைய கேரியர் ஆரம்பிக்கும்போது அதை ஆரம்பித்து வைத்தது, அதை ஆரம்பிப்பதற்கான காரணமாக இருந்தது அவருடைய தந்தை. இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவருடைய தந்தை ஒரு இயக்குனராக இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி விஜய் என்ற நடிகர் நமக்கு கிடைத்திருப்பாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். பிகாஸ் வி டோன்ட் நோ வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட். ஸோ இந்த தந்தை அப்படின்ற ஒரு விஷயத்தை 9ஆம் பாவத்திலிருந்து தான் எல்லா விதமான ஜோதிட முறைகளிலும் நாம் கணிப்போம். 9ஆம் இடமான ரிஷபத்தினுடைய அதிபதியான சுக்கிரனே இங்கே ஆட்சியாக இருக்கிறது. ஸோ லக்னம் மெர்க்குரி, 9ஆம் அதிபதி வீனஸ். மெர்க்குரி வீனஸ் ரெண்டுமே எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் காம்பினேஷன், ஒரு ஹார்மோனியஸான காம்பினேஷன் சொல்லுவோம். ரெண்டு பேருக்குமே எப்போவுமே ஒரு எனர்ஜி ஹார்மோனி எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஆல் பை நேச்சர் அவருடைய தந்தையின் மூலயமாக அத்தனை விதமான பாக்கியத்தையும் 9ஆம் இடம் வலுவாக இருப்பதனால் இவருக்கு கிடைக்கப்பெற்றது. அதுக்கப்புறம் தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய நடிகராக அவரே செதுக்கிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா படமும் அவங்க அப்பா எடுக்கலை. ஸ்டார்டிங்கில் அவர் ஆரம்பித்து வச்சார், அவர் ஏற்றி வச்ச விளக்கு அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுலே மிகப்பெரிய ப்ளஸ் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது. ஏன்னா சூரியனுக்கு பேரே என்னென்னா சம்பாத்தியக்காரகன், லக்னக்காரகன், ஆத்மக்காரகன். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் ஜெயிப்பேங்க, என்னால் இது பண்ண முடியுங்க அப்படின்ற அந்த பேசிக் கான்ஃபிடென்ட்டுக்கான அதிபதியே யாருன்னா சூரியன் தான். ஹீலிங் பவர் அதிகமாக இருக்கும், அழகான உடல் தரக்கூடியவர், பார்ப்பதற்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், ஒரு பிரைட்னஸ் இருக்கும். அவரை பார்த்தா அவர் கருப்பாக இருக்காரோ சிவப்பாக இருக்காரோ, நான் விஜய்ன்னு சொல்லலை, பொது பலனை சொல்கிறேன். கருப்பாக இருக்காரோ சிவப்பாக இருக்காரோ, நட்டையாக இருக்காரோ குட்டையாக இருக்காரோ, அவரை பார்த்தா ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, இவர் நல்லா இருக்காருங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் இவர் நல்லா இருக்காருங்க, பர்சனாலிட்டிங்க அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அது யாருக்கு இருக்கும், ஈஸியாக அமையும் அப்படின்னா சூரியன் சுக்கிரன் எல்லாம் பலமாக இருப்பவர்களுக்கு தான் அது அதிகமாக அமையும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், லக்னம் பாதிக்கக்கூடாது. ஸோ இங்கே இந்த 3 கேட்டகரியுமே கரெக்டாக வேலைக்கு வருது. அதாவது சுக்கிரனும் பலமாக இருக்கிறது, சூரியனும் பலமாக இருக்கிறது, அது கூட லக்னாதிபதி சேர்ந்து சனியுடன் இருக்கிறது. இப்போ இங்கே இன்னொன்று ஒரு கேள்வி வரும், சனி கூட இந்த கிரகங்கள் இருக்குது, அப்புறம் எப்படி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க முடியும் அப்படின்னு. ரொம்ப சிம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சனி இங்கே சூரியன் கூட சேர்ந்து அஸ்தங்கமாகுது. சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது கெடுதல் இல்லை. நம்ம செவ்வாய் சனி சேர்ந்துருச்சுன்னா கெடுதல், ராகு இங்கே உட்காந்துருச்சுன்னா கெடுதல், இந்த கான்செப்ட்லேயே போகாதீங்க. இதெல்லாம் அடிப்படையிலேயே முட்டாள்தனமான ஜோதிட விதிகள். ஏன்னா அவரவர் வாழ்க்கை அவரவர் வாழும் முறையில் அவரவர் செய்யும் தொழிலின் அடிப்படையில் மாறுபடும். ஸோ இவருக்கான காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சனியும் சூரியனும் இருக்கிறது பிஸ்னஸ் ரீதியான விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். நம்ம எல்லாருக்குமே பல வருஷமாக தெரிஞ்ச என்னன்னா, இவர் ஒரு படம் நடிக்கிறாரு அப்படின்னா அதில் சம்பளம் வாங்குறதோட சேர்த்து எதனா ஒரு ஏரியாவோட ரைட்ஸ் வாங்கிப்பார். அப்படி இல்லைனா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட எதனா ஒரு விஷயத்தை லாபத்தில் கணக்காக எடுத்துப்பார். இந்த ஐடியாலஜி எல்லாம் அவர் அப்பா உருவாக்குனாரா இவர் உருவாக்குனாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஜாதகத்தின் அடிப்படையில் இவருக்கே அந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாமே வரும். காரணம் என்னென்னா, சூரியனும் சனியும் சேர்ந்திருப்பது ஒரு நல்ல வியாபார யோகம். நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன், உலக அளவில் இருக்க பெரிய பிஸ்னஸ் மேன், பெரிய பிஸ்னஸ் மேக்னட்ஸ், ஃபேஸ்புக் சிஇஓ, இவங்களோட ஹாரோஸ்கோப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் சனி அண்ட் சூரியன் காம்பினேஷன் சமசப்தம பார்வையில் சேர்ந்துருக்கிறது இருக்கும். ஸோ அது 10ஆம் இடத்துல இருக்கிறது, இது ஒரு ப்ளஸ். அதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நமக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படம் வெற்றி படமாகணும். ஆப்வியஸ்லி நம்ம தொடுறது எல்லாமே வெற்றி ஆகாது. ஆனால் நம்ம 100 விஷயங்களை தொடரோன்னா அதில் 98-99% விஷயங்கள் வெற்றி ஆகுது அப்படின்னாவே அந்த நபருக்கு 11ஆம் இடம் என்பது மிகப்பெரிய அளவில் பலமான ஒரு இடமாக இருக்கணும். அது இவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி லக்னத்துக்கு 11ஆம் இடமான கடகத்தில் அதனுடைய அதிபதி ஆட்சியாக இருப்பது மற்றும் 3ஆம் அதிபதி, 3ஆம்ன்றது செயல், திறன், புகழ், இந்த விஷயத்தை குறிக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டி, ஆக்ஷன்ஸை குறிக்கக்கூடிய அந்த பாவத்துக்கும் அவருடைய 8ஆம் பாவத்துக்குமான செவ்வாய் அங்கே நீச்சமாகி அங்கே இருக்கக்கூடிய வீடு கொடுத்தவர் அங்கேயே இருந்து பலப்படுத்துவதனால் நீச்ச பங்கமாகிறது. இது நீச்ச பங்க யோகம். இது ஒரு அற்புதமான யோகம், நீச்ச பங்க யோகம். இப்போ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, மார்ஸ் மூன் காம்பினேஷன் சந்திரமங்கல யோகம் 11ஆம் வீடுன்ற வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப முக்கியம்.
இந்த வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறதற்கான காரணமே தான் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தில் அவர் தெரிந்தோ தெரியாமலோ ஜாதகம் பார்த்து சொல்லியோ சொல்லாமலோ ஏதோ ஒரு வகையில் அந்த வெற்றின்ற பேர் அங்கே இருக்குது. வெற்றின்ற பேர் இருந்தாவே 11th ஹவுஸ் ரொம்ப பலமாக இருக்குது. அந்த பேரே ஒரு வெற்றி பெறக்கூடிய பேர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு விஷயமே வருது. ஸோ 11th ஹவுஸ் ரொம்ப பவர்ஃபுல். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் முக்கியமான விஷயங்கள் 9ஆம் அதிபதியான பாக்கியம் ரொம்ப அற்புதமாக இருக்குது, தொழில் ஸ்தானமான 10 அற்புதமாக இருக்குது. இந்த 2 விஷயமும் சேர்ந்து இவர் எடுக்கும் காரியங்களில் வெற்றி பெறணும் அப்படின்னா 11th ஹவுஸ் பலமாக இருக்கணும். அந்த 11th ஹவுஸும் பலமாக இருக்கிறது. இது இந்த ஜாதகத்துக்கு முக்கியமானது. இப்போ ஒரு கேள்வி வரும், லக்னம் வந்து மீன லக்னம் அப்படின்னா வந்து மெர்குரி தான் ரூலிங் பிளானட்டு. ரூலிங் பிளானட் மெர்குரிக்கு மார்ஸ் ஆகாதேங்க, சந்திரன் கூட அந்தளவுக்கு ஆகாது. சந்திரன் மைட் அக்செப்ட் மெர்குரி, பட் மெர்குரி நெவர் அக்செப்ட்ஸ் மூன் அப்படின்னு ஒரு கான்செப்டில் பேசுவீங்க. ஆனால் இது எதுவுமே பப்ளிக் லைஃப்பில் இருக்கவங்களுக்கு பொருந்தவே பொருந்தாது. இதெல்லாம் வந்து பர்சனல் லைஃப்பில் தான் வந்து ஒரு சில நெருடல்களை அந்தந்த தசாபுத்தி காலகட்டத்தில் தரலாம். ஓகேங்களா? ரெண்டாவது, இது இருக்கக்கூடிய இடம் 11 எந்த கிரகம் இருந்தாலும் ஹார்மோனியஸாக தான் அது வேலை செய்யும். அதை விட முக்கியமாக எந்த ஹாரோஸ்கோப்பாக இருந்தாலும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கொஞ்சம் ஹார்மோனியஸாக தான் வேலை செய்யும். ஸோ இங்கே எப்படி பார்த்தாலுமே 9, 10, 11 அற்புதமான பலத்தை பெறுது. ஸோ இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஹாரோஸ்கோப். இதில் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், குரு இவருக்கு லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் இருக்குது. இந்த 6ஆம் இடத்துல குரு இருக்கேங்க. குரு வந்து அரசியல் வாழ்க்கைக்கும் பொது வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியமாச்சங்க நீங்கள் நினைக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய குரு ப்ளஸ் தான். ஏன்னா கன்னி லக்னத்துக்கு 4க்கும் 7க்குமான அதிபதிகள் பாதகாதிபதிகள். பாதகாதிபதி என்ன பண்ணும் அப்படின்னா, பெரும்பாலான நேரங்களில் ஒரு நல்ல விஷயத்தை, நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துரும். அதை நீங்கள் அனுபவிச்சிருங்க. அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க ஐயோ இதை ஏன் தான் நான் பண்ணணும் தெரியலையேன்னு புலம்புற அளவுக்கு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். இது பண்ணாமலே இருந்திருக்கலாமோன்னு ஒரு டபுள் மைண்டை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் வாழ்நாள் முழுக்க. அந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது 7ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது உத்தமம். இவர் 6ல் இந்த கிரகம் இருப்பதனால தான் இவருடைய மனைவி இவருக்கு வெளிநாட்டிலிருந்து, குறிப்பாக இங்கிலாந்து, லண்டன் இந்த மாதிரி இடங்களை சொல்லக்கூடியது சனி. இது இருக்கக்கூடிய வீடு வந்து சனி. இந்த இடத்துலேருந்து இவருக்கு வந்து ஒரு மனைவி அமைந்திருக்கு. இன்றைய காலம் வரைக்கும் அவங்க தான் இவருடைய மனைவி, வேறு யாரையும் அவர் கல்யாணம் பண்ணலை ஊர் அறிஞ்சு. ஓகேங்களா? ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஹாரோஸ்கோப்பில் குரு 6ஆம் இடத்துல இருந்து இவருடைய 10ஆம் இடத்தை வந்து பார்க்கிறது 5ஆம் பார்வையாக, 12ஆம் இடத்தை பார்த்து பலப்படுத்துகிறது 7ஆம் பார்வையாக. இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காம்பினேஷனுங்க. ஸோ மெர்குரி, சன் அண்ட் சாட்டன் இங்கே அஸ்தங்கமாகிறதும் ஒரு ப்ளஸ் தான். சாட்டன் இங்கே அஸ்தங்கமாயும் மெர்குரி இங்கே வக்ரமாயும் அதே அற்புதமான குரு பார்வையில் இருப்பதனால் இங்கே இருக்கக்கூடிய 10th ஹவுஸ் இன்னும் ஹார்மோனியஸான ஒரு பொசிஷனை வந்து அடையுது. ஸோ இந்த ஹாரோஸ்கோப் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹாரோஸ்கோப். இதில் அரசியல்னு வந்துட்டாவே நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான கட்டங்கள் எது அப்படின்னா 3ஆம் இடம் பார்த்தாகணும், அதுக்கடுத்து 10ஆம் இடம் பார்த்தாகணும், 11ஆம் இடம் பார்த்தாகணும், அதுக்கடுத்து 6ஆம் இடத்தை பார்த்தாக வேண்டும். 6ஆம் இடம் 10ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காம்பினேஷன். அதை குரு பார்ப்பது இன்னும் ஒரு ப்ளஸ். ஸோ இப்போ என்ன தசை நடக்குது, ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ இவருடைய தசை பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வீனஸ் தசை நடக்குது. வீனஸ் தசை கிட்டத்தட்ட 2013க்கு மேலே இருந்து ஆரம்பிக்குது. 2013க்கு மேலே இருந்து ஆரம்பித்து 2033 வரைக்கும் வீனஸ் திசை தான் நடக்குது. வீனஸ் ஆட்சியாக இருக்கிறது. நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா 2012, 2013 வரைக்கும் விஜயுடைய உருவமும் அவரை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டார் அப்படின்றதுக்கும் 2014, 15க்கு அப்புறத்துலேருந்து வரக்கூடிய படங்களில் விஜய் எப்படி தனி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டார் அப்படின்றதுல மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். இது விஜய் ரசிகராக இருக்க அனைத்து அன்பர்களுக்கும் தெரிந்தது தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தின் அடிப்படை எங்கேருந்து வருதுன்னா, அவர் கேது தசை முடிஞ்சு ஆட்சி பெற்ற 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வீனஸ் திசை ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு ஏற்படுகிறது, அல்லது அவர் அதை ஏற்படுத்தி கொண்டார். அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ என்ன போடிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, வீனஸ் தசையில் குரு புக்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அகைன் ஐ சைட் குரு இஸ் குட், வீனஸ் இஸ் குட். ஸோ ஆப்வியஸ்லி திஸ் பீரியட் இஸ் a very very good period. 27/3 அந்த டேட்டை நம்ம விட்டுருவோம். எனக்குமே டேட் வந்து முன்ன பின்ன தான் இருக்கும். ஆனால் மார்ச் மாதம் 2026 வரைக்குமே குரு தான். அதுக்கப்புறம் 2029 வரைக்கும் சுக்கிர திசையில் சனி புக்தி நடக்கக்கூடியது. இங்கே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருடைய ஹாரோஸ்கோப்பில் 10ஆம் இடத்துல சனி இருந்து 10ஆம் இடத்தை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்படின்னா வீனஸ்ன்றது 9, 10ல் இருக்கக்கூடிய சனி, வீனஸுடைய திசையில் சுக்கிர திசையில் சனி புக்தி நடக்கும்போது 9, 10 தர்ம கர்மாதிபதியான காம்பினேஷன் இங்கே நடைபெறும். இதன் காரணமாக இவர் ஒரு கிங் மேக்கராக மாறப்போகிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம். இவர் வந்து தலைவர் ஆவாரா தலைவர் ஆக மாட்டாரான்றது ரெண்டாவது கதை. அரசியலில் வந்து அட்டன் பண்ணக்கூடிய எலெக்ஷன்லேயே ஒரு பெரும்பான்மையான ஒரு சதவீதமான மக்கள் ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய, தனக்கென்று இழுத்து கொள்ளக்கூடிய, மற்ற கட்சிகளுக்கு செல்லாமல் அந்த ஓட்டை இவருக்கென்று அபகரித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இவருடைய சுக்கிர
திசையில் இருக்கக்கூடிய சனி புக்தியும் சுக்கிர திசையில் இருக்கக்கூடிய குரு புக்தி இப்போ கொடுத்துட்ருக்குது. ஸோ இது அற்புதமான ஒரு காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இதில் வந்து எந்தவித மாற்று கருத்துமே வேணாம். அடுத்தது நம்ம நட்சத்திரங்களில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சூரியன் இருப்பது திருவாதிரையில் இருக்குது. அதாவது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் திருவாதிரை, மெர்குரி புதன் இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது வந்து திருவாதிரையில் இருக்குது. கூடவே சனி இருப்பதும் திருவாதிரையில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து திருவாதிரை அப்படின்றது ராகுவோட நட்சத்திரம். ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரத்தில் இருக்குது. கேட்டை என்பது புதனை குறிக்கக்கூடியது. புதன் என்பது இவருடைய லக்ன அதிபதியை குறிக்கக்கூடியது. ஸோ இவருக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் இவர் ஆசைப்பட்ட அளவுக்கு ஈடேறவில்லை என்றாலுமே இவர் எந்த ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கிறாரோ அந்த பயணம் வெற்றியான ஒரு பயணமாக மட்டுமே தான் இருக்கும். இது கேரண்டி. இதுதான் நம்ம விஜய் சாரோட ஹாரோஸ்கோப். இதை பற்றி எதனா கேள்வி இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் கண்டிப்பாக அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.